தண்ணி கூட நாங்கள் வரும்போது தண்ணி இருந்தால் கழுவிட்டு போயிட்டுருக்கோம். தண்ணியே இல்லை. சரி தண்ணி சும்மா தெளிச்சு விடுமா ஊற்ற தண்ணி கேட்டாங்க. வாங்கிக்கிங்க. ஓம் சத்குருவே சுவாமிகள் திருவடிகளே ராகவசுவாமிகள் ராகவசாமி வந்து ஐநாவரத்தில் இருந்தார். கோச் ரயிலில் இருக்கிற ஐசிஎஃப் வந்து வேலை செய்யணும். ரிட்டையர்ட் ஆகிட்டு நாங்கள் வந்து அவர்கள் தீட்சை வாங்கினது வந்து 91 நாங்கள் தீட்சை வாங்கினோம். அதுக்கு முன்னே இப்போ ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணுறவங்க, பெரம்பூரில் இருக்கிறவங்க, டாக்டருங்க, ஜட்ஜிங்கெலாம் அவர்கள் சிக்ஸில் இருந்தாங்க. அது கூட பணி பண்ணுவீங்க? இல்லை, அவரு கூட பணி பண்ணுவீங்க. இப்போ எனக்கு 74 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு இப்போ 94 வயசில் தான் அவர் வந்து சமாளிக்கிறாங்க. அங்கேருந்து எடுத்தோம்னா இங்கே வெளியால் 3-4 சொல்லிட்டு துரிதமாக வேலை செய்யணுமே. அவர் எப்படி பண்ணணும், என்ன செய்யணுன்றது எல்லாருக்கும் கவலைப்பாய்ப்பு எடுத்து செய்யறது சீடர்கள் தானே எடுத்து செய்யணும். குடும்பத்தார் செய்கிறாங்களா இல்லை, முன்னெடுத்து செய்யக்கூடிய பணி வந்து நம்ம தான் செய்வாங்க. அவங்க செய்யக்கூடிய புரோகிதர் வந்து அந்த கவலையிலே இருப்பாங்க. இருக்கிற சீடர்கள் தான் அவர் சொன்ன பக்குவத்தை வச்சு நம்ம அதுக்கு அவர் என்னென்ன சொல்லிட்டு போனாங்களோ அதன்படி நம்ம செயல்படுத்தணும். அவருக்கு செயல்படுத்தினா தான் அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல தங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய பேர் அருள்புரியத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே வந்து சமாஜ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்கள் அவர் வீடு எங்கள் அங்கேருந்து அவர் சொல்கிறது வந்து அதுக்கு முன்னே இன்னொரு சிஷ்யம் இருந்தாங்க. இன்னொரு சிஷ்யம் வந்து திருமுல் வாயில் வந்து ஒரு இடம், அங்கே தான் சமாதி பண்ணணும் அப்படின்னு 5 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்காரு ஒரு சிஷ்யம். ஆனால் குரு இவர் என்ன சொன்னார்னா, நான் இருக்கிறதுக்கு தெற்கு சைடு தான், மேல் சைடு தான் வந்து எனக்கு சமாதி கிடைக்கும். அப்புறம் இன்னொரு ஒருத்தருங்க அவர் என்ன பண்ணார், அவருக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வாங்கி வச்சுருந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் நான் போக மாட்டேன்பா, இந்த சைடு எனக்கு அவர் ஐநாவில் தானே இருந்தார், தெற்கு சைடுன்னு சொன்னார். நான் தெற்கு சைடு போனால் நீங்கள் வடக்கில் வைப்பீங்கள்ல, அது சாதாரணமாக பேசும்போது சிஷியில் ஒரு சிஷியம் வந்து எல்லா சிஷியத்தை விட ஒரு சிஷியாக இருந்த போல அந்த சிஷியா என்ன பண்ணார், இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து சிவன் இப்போ ஒரு வருஷத்துக்கு அவர் சும்மா பேசும்போது இங்கே மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு கேட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோம். இப்போ இருக்கிறப்ப இருக்கிறார் இல்லையா சரிங்களா, அவங்க அப்பா இருந்தாங்க. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே கூப்பிட்டு நான் உடனே அங்கேருந்து 2010 ஜூலை காலையில் தான் 4 மணிக்கு ஒரு
சாயந்தரம் 6 மணிக்கே தந்தீங்க. அதுக்குள்ளேயே வந்து இங்கே முன்கூட்டி வந்து நாங்களாம் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த பில்டிங் இப்படி இல்லை, ஓப்பனாகவும் மேலே இதெல்லாம் கிடையாது, சும்மா பாயஞ்ச மாதிரி. இங்கே வந்து நடுவில் வந்து தோண்டி கரெக்டாக ஒரு இதை வச்சு 6 மணிக்கு மேலே வந்து 7:30 8 இருக்கும். இந்த சைடில் வந்தாங்கன்னா ஊர் மக்கள் நைட்டில் போய் இது மாதிரி கோயிலில் போய் சமாதி பண்ணுறாங்க சொல்ல போகிறாங்கன்னு இந்த சைட்லேருந்து இருக்கோம். இதுதான் வழி. 48 நாள் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சிஷியில் வந்து இப்போ வந்து பூஜை பண்ணல ஒருத்தவங்க ராமசாமி, அவன் நான் ராஜான்னு ஒருத்தர், இது மாதிரி பல ஒரு 5-6 பேர் எப்பவுமே செய்வோம். சில பேர் ஊருக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க, கூட இருந்தவங்க 5 பேர். நான் மற்ற நைட் அண்ட் டே இங்கே 48 நாள் இங்கேயே இருக்கேன். அப்பப்போ வருவாங்க சிஷியனுங்க, அவங்க குரு சிஷியங்களாம் வருவாங்க, போவோம். அவங்கவுங்க காசு கொடுப்பாங்க, என்ன செய்யணும். அது நான் எங்களை இன்சார்ஜாக கொடுத்தேன். அப்போ வந்து நான் மேலே இருந்த இன்சார்ஜ் நீ தான் செய்யணும்னு சொன்னாங்க. 48 நாள் நான் வீட்டுக்கே போகிறேன். குருவோட இருந்துட்டீங்க. இங்கே ஆணும் ஒரு எழுத்தை நம்ம சொல்லிட்டா போதும். அந்த ஆ வந்து அந்த குருங்களோட தன்மையை வந்து ஒரு எழுத்துலேருந்து நிறைய எழுத்துக்களை கண்டுபிடிச்சி வார்த்தைகளை கண்டுபிடிச்சி எழுத்தை கண்டுபிடிச்சி வார்த்தைகளை கண்டுபிடிப்பாங்க. அப்போ அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி சொல்லும்போது சீடர்கிட்ட நிறைய வந்து பகிர்ந்துக்கும் போது அவங்களோட நாணமும் வளரும், நம்மளோட நாணமும் சேர்ந்து வளரும். அதுக்காக தான் குருக்கிட்ட வந்து அதிகமான உறவுகள் இருக்கும். ஆ என்ற ஒரு வார்த்தை நம்ம கேட்டோமா, நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து டீ ஒரு ஹவருக்கு ஒரு டீ கடை ஒருத்தருக்கு டீ கடை. அன்றைக்கி வெடி அந்த அர்த்தம் சொல்லிக்கினே இருக்கும். 1-2 இல்லை, நிறைய ஆவை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க. பொருளுக்கு இன்னொரு கொடுத்து தீட்சை கொடுப்பாரு. சித்தர் தீட்சை நான் வந்து முதல்ல வரும்போது நான் எந்த சாமியை கும்பிட்டு கிடையாது. முதல்ல வந்த குரு எனக்கு நல்ல குரு. இந்த ஆவும் சொல்லுவாரு எங்கெங்கே இருக்கிறாங்கப்பா ஜீசஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆவும் ஏன் சொல்லணும், அல்லாஹு அக்பர் அப்படின்னு அல்லேலூயா ஆவும் ஊவும் தான் சொல்றாங்க. வள்ளுவர் சொல்றாரு அகர முதல் எழுத்துல ஆதி பகவான் முதல் ஆள முடிக்கிற எழுத்துல ஊழ முடிக்கிறது. அப்போ இந்த ஆ ஊ என்ன இருக்குது, ஏன் அவங்க ஆ ஊ சொன்னாங்க? எல்லா மதத்துலேயும் அந்த ஆ ஊ தான் முன்னாடி வந்து நிற்போம். அது இல்லைன்னா போக முடியாது பறவைக்கு. அந்த ஆ தான் ஊன்னா என்னன்னா அகாரம் ஊகரம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆ ஊனும் 8-2 தமிழ் எழுத்துல வந்து 2 வந்து ஊ, ஆ வந்து 8வது எழுத்து தான் ஆகும் தமிழ் 2ல் பார்த்துக்கிறீங்களா? அப்போ அந்த ஆ ஊன்னு பிள்ளையார் செய்ய அதான் உகாரம். அதுக்கு நிறைய விலங்கு கொடுத்துனே இருப்பார். அவர் சொல்லிட்டவொடனே எங்களுக்கு அழ வரும். அவர் இது மாதிரி ஆகிட்டவொடனே அன்றைக்கி 48 நாளைக்கு நாங்கள் ஆகிட்டோம்னா இந்த யாருக்கும் தெரியாது. சொல்லுவார், நீங்கள் கொடுத்தா கொடுத்துக்க, விஷயத்தை வெளியிடாதீங்க, நீங்கள் பத்திரமா காத்துக்கணும். உங்களுக்கு யார் நல்லா போகுதோ இந்த இன்னார் கொடுக்கணுன்ற ஒரு சத்தியம் வாங்கணும். அவர் சமாஜத்துக்கு முன்னே எனக்கு தீட்சை கொடுத்தார். இது கொடுக்கலான்னு கொடுத்தாரு. நான் கொடுக்கல. இல்லைப்பா திருப்பியில் இது மாதிரி கொடுத்தாங்க கேன்சர் போய் சொல்லிட்டு வாங்க. நான் போய் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வந்து வயசாகிடுச்சுப்பா நீ கூட மந்திரம் எழுத்தலாம் இது கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து தீட்சையில் வராங்க கஷ்டப்படுவாங்க, அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா நீ இருக்கும்போது நான் அவர் சொல்லி 5-6 வருஷம் 2005 என்ன சொன்னார். சமாஜின் தீட்சை வந்து அவர் 6வது மாதம் சமாஜ் ஆகுது முன்னே 2009 டிசம்பர் தான். டிசம்பரில் எனக்கு இதுதான் சமாஜ் யாரும் சொல்ல. அவர் சொல்லிவிட்டு 6வது மாதம் இது மாதிரி சமாஜ் எனக்கு ஒரு 6 மாதம் தான் கொடுத்தாரு சமாஜ். கிட்ட போய் விடுங்க சிவா.
அவர் அந்தாண்டு அவரும் ஆயிசேபிள் தான் அதனால தான் ஐசிபி கேட்டாங்க. இது வந்து 93 வயசு. அது முன்னே அவர் 60 வருஷம் முன்னே ஐயாவுக்கு வந்து 78 78 தானே ஆகுது ஐயாவுக்கு. 76 சரி ஓகே சரி கோயில் அங்கே போனாலும் இது வந்து ஏதாவது கொடுங்க பஸ் கிசி வீட்டுக்கு போகிற வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன எதிர்ப்பாங்க என்ன ஒரு ஆள் கூட நம்பி வந்து அவங்க அப்படியே கொண்டுக்கணும். 500 ரூபாய் கூட அது 10 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 10 பேர் இருக்காங்க. பார்த்து எப்படி வேணாலும் பார்த்து நீங்கள் கேட்டு கொடுத்துருவாங்க. போ 6 பேருக்கு கொடுங்க. 7 பேருக்கு 8 பேருக்கு அவங்க